காலில் இருந்தால் தான் வருவேன். Let's go. Good. Science to build the character and to strengthening the experience. You got a grandmaster 10 years only science.
தேவையில்லாமல் பே பண்ணுறீங்க. மொபைலோட ஃபோனே 10,000 இருக்கும், ஆனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொடுக்குறது லேக்ஸ் கணக்கில் இருக்குது. மேக்ஸிமம் மொபைல் ஃபோனுக்குன்னு ஒரு டைமிங் கொடுங்க குழந்தைங்களுக்கு. அந்த டைமிங்கில் தான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் வந்து நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம குழந்தை வந்து நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நம்ம கஷ்டப்பட்டோம் அதே நம்ம கஷ்டப்பட போட்டோம், நம்ம பட்ட கஷ்டம் குழந்தை படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. தட் இஸ் ராங் வே, ரொம்ப ராங் வே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைக்கு பசியை பற்றியே தெரியலன்னா ஒரு பிச்சைக்காரன் வந்து தாயே காசு கொடுமா அப்படியே பசிக்குதுமான்னு சொன்னா போயாங்க, காசும் தர மாட்டான், மரியாதை கொடுக்க மாட்டான். அதுவே இந்த பசியை பத்தி தெரிஞ்ச குழந்தையா இருந்தா, சின்ன வயசுலயே பட்டு பழகினா இருந்தா, அந்த குழந்தைகளை போயிட்டு ஏன் பசிக்கதையா எதாண்டா குடியானா கண்டிப்பா அவன் கையில இருக்க ஏதோ ஒரு பணத்தையும் கொடுப்பான், உணவையும் வாங்கி தருவான். அதனால கஷ்டத்தை காட்டி வளர்க்கறது ரொம்ப நல்லது. நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுன்னு நினைக்கிறது முட்டாள்தனமான திங்கிங். தயவு செய்து நீங்க திங்க் பண்ணாதீங்க. இன்னைக்கு குழந்தை கஷ்டப்பட்டா நாளைக்கு வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மேக்சிமம் இது வந்து என்னோட அட்வைஸ்லாம் கிடையாது, எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு பண்ணிடுறேன். தட்ஸ் இட். தேங்க்யூ தேங்க்யூ. அந்த ஒரு டேலண்ட் வந்துடணும். டிசிப்ளின் எங்கேயுமே கொடுக்கக்கூடாது, இந்த விதம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இது ரெண்டாவது விஷயம். இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட என்ன கேட்டுக்கிறேன்னா, பப்ளிக் எக்ஸாம் வந்துடுச்சு, வேறு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், இல்லை நம்ம குடும்ப சூழ்நிலை எக்கனாமிக்காக ப்ராப்ளம் இருக்கும், அந்த கொண்டு இதை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. ஃபுல்லாக கற்றுக்கிட்டா தான் அவங்க ஒரு முழுமையடையும். அது பாதியாக கற்றுக்கிட்டு விட்டுட்டோம்னா அது எந்த ஒரு யூஸும் கிடையாது. அதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கிறதுனால மைண்டும் ஃப்ரீ ஆகும், நல்லாவும் படிப்பான். இதை கற்றுக்கிறதுனால படிப்பை விட்டுருவான் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறேன். நல்லா கற்றுக்கிட்டோம்னா மைண்டு எப்பவுமே ஃப்ரீ ஆகும். நம்ம உடம்புக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக மைண்டு ஃப்ரீ ஆகும்போது நல்லாவும் படிப்பான். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதேவும் போயிடக்கூடாது. அதாவது என்ன கற்றுக்கணும்னா படிப்பாகவும் இருக்கணும், நம்ம அச்சீவ் பண்ணுறதுன்னா இதுலேயும் இருக்கணும், படிக்கிறதுலையும் இருக்குங்களா. இது ஒரு விஷயம் சொல்லுங்க. இது இந்த ப்ராக்டிஸ் போயிட்டு பசங்கக்கிட்ட சில இதெல்லாம் நல்லா சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி நம்ம கற்றுக்கிட்டு இப்போ மாஸ்டர்ஸு இல்லை டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், சின்ன இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் அந்த அவேர்னஸ்க்காக சின்ன என்ன இருந்தால் நம்ம மற்றவங்கிட்ட இதை நம்மளை தற்காத்துக்க முடியுன்றதை சின்ன ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் இதை சொல்லிக் கொடுக்கணுன்ட்டு இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் நான் கேட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் அதை கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. வே ஆஃப் லைஃப் இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. கராட்டே சண்டை இல்லை, உங்களோட வாழ்க்கை அப்படின்றத ஊச்சிரை சொல்லிக் கொடுக்குது. இங்கே என்னோட இன்ஸ்பெக்டர் சார், நான் இது வரைக்கும் திருவற்றூரில் பார்த்தேன்னா அது நம்ம ரஜினி சார் வழியில் நம்ம திருவற்றூர் ஸ்டேஷன் நடத்தி கொண்டிருக்காரு. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்த ஃபரீத். ஸோ ஃபரீத் இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக திருவற்றூரில் ரெவல்யூஷனே நடத்திட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு நான் ஒரு பெரிய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். யாராவது நம்மளை அடிச்சிருவாங்களா, அப்போ அடித்தா நம்ம அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற பயம் போகணும். அந்த பையனை என்ன பண்ணுவாங்க, ஜெயிச்சுட்டே போவான், கடைசியில் காலையும் உடச்சிடுவான். காலை உடச்சதுக்கப்புறம் நான் ஃபைனல் ஆடுறேன், நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன்றது முக்கியம் இல்லை, என்னோட பயம் மட்டுமே போகணும் அப்படின்றதுக்காகவே தான் கற்றுக்கிட்ட ஸ்போர்ட் கராட்டே. அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே யாரையும் அடிக்கிறதுக்காக இந்த ஸ்போர்ட் கிடையாது, உங்களை தற்காத்து கொள்றதுக்காக தான் இந்த ஸ்போர்ட் உங்கள் மாஸ்டர் உங்களுக்கு சொல்லித்தராரு. இஃப் ஐம் ரைட், கரெக்டாக மாஸ்டர்? ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்போர்ட்டுன்றது. கராட்டே சண்டை எல்லாரும் சண்டையாக பார்க்குறாங்க, ஒரு சண்டை இல்லை, ஒரு பெரிய தற்காப்பு கலை. ஸோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு மாஸ்டராக இந்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய பாராட்டத்தில் சொல்லித்தர நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறவங்க ரொம்ப கம்மி. நாங்களாம் கூட கராட்டே கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டோம், ஆனால் எங்கே போய் கற்றுக்கணும்னு தெரியல. அதனால் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்ச